வணக்கம். இது படையப்பா விமர்சனம் கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ரீரிலீஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு காலத்தில் நான் அந்த பார்த்தேன், இதை பார்த்தேன். நம்ம சும்மா நம்மளுடைய நாஸ்டால்ஜியாவை பேசுகிறேன். அந்த ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்கிறது ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு வர வேண்டிய புது படங்கள்லாம் வர முடியாமல் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ரீரிலீஸ் படங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி தியேட்டர் எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. படையப்பா ரீரிலீஸுக்கு இவ்வளோ ரிசப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. இது செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிட்டியில் வந்து முக்கியமான தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் டிக்கெட் வாங்கினேன். அந்தளவு அதை படையப்பா ஃபஸ்ட் டைமே அப்படின்னா அந்த மெமரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட் என்ன 13 வயசு இருக்கும் எனக்கு அந்த படம் வரும்போது. 13 வயசு. ஸோ அந்த படம் வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆல்பர்ட் தியேட்டரில் ஆள் தெரியும். ஸோ எங்கள் அப்பா வந்து தீவிரமான ரஜினி வெறியர் எங்கள் அப்பா. ஸோ அதனால் வந்து எல்லா படமும் ஆல்பர்ட் தான் வந்து அப்போது ஃபேன்ஸ் ஃபோர்ட், ரஜினி ஃபேன்ஸுக்கான ஃபோர்ட் வந்து ஆல்பர்ட் தியேட்டர் தான். ஸோ நான் அங்கே தான் வந்து எஜமான், உழைப்பாளி, வீரா, அப்புறம் பாஷா, இல்லாமல் முத்து மட்டும் தேவி பாரடைஸ் ஏன்னு தெரில. ஸோ மற்ற முக்கியமான ரஜினி படங்கள் எல்லாமே நான் வந்து ஆல்பர்ட் தியேட்டர்லாம் பார்த்தேன். ஸோ படையப்பாவும் ஆல்பர்ட் தியேட்டர் தான் கூட்டு போனார் எங்கள் அப்பா. ஆனால் டிக்கெட் இல்லை, படம் செம்ம ஃபுல்லு, பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சு பிடிச்சி எங்கேயோ போயிட்டு பேசி யாராவது தெரிஞ்சவங்கலாம் பேசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். அதுவும் நான் முதல் முறையாக நான் வந்து ஒரு பாக்ஸில் உட்காந்து, அந்த பாக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல விஐபி சீட்டில், மேலே பால்கனிக்கு மேலே இருக்கும், ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ அந்த சீட்டில் உட்காந்து பார்த்த முதல் படம் வந்து படையப்பா தான். ஏன்னா நான் கொஞ்சம் 20 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். இந்த ஓப்பனிங் சாங்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அப்போது பெருசாக தெரில, ஏன்னா அப்போ பெரிய நம்ம மூவி ஆஃப்லாம் கிடையாது. சும்மா அந்த ஃபண்டுக்காக நான் போய் படம் பார்ப்போம், தேட்டரில் ஜாலியாக கைத்துட்டுவாங்க, நம்மளுக்கு ஜாலியாக கைத்துட்டுவோம். பாட்டு முக்கியமாக எனக்கு வந்து பாட்டு தான். அந்த நான் பாட்டில் அந்த டைமில் பாட்டெலாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறதுனால பாடல்கள்லாம் கேட்குறதுக்காக தான் முக்கியமாக நான் போனது. எங்கள் ஏரியாவில் ஹரிங்கிற ஒரு பையன் அந்த கேசட்லாம் வாங்கி வச்சுட்டு, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இப்போலாம் சொல்லுவோம்ல, ஏஆர் ரஹ்மான் பாட்டு ஃபஸ்ட்டு கேட்டால் பிடிக்காதுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேட்டால் அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை, பாடல்கள்லாம் கொஞ்சம் மாதிரி மிக்சடாக தான் இருந்துச்சு. வெற்றி கொடி கட்டு மட்டும் கேட்ட உடனே நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்க கொஞ்சம் பழகிடுச்சு. முக்கியமாக இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தது ஃபஸ்ட் ஷோவில் போய் படத்தை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மாதிரியே நிறைய 90s கிட்ஸ் தான் அப்படி தேட்டரில் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் வயசானவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஸோ ஹவுஸ் ஃபுல் தியேட்டரு. அண்ட் என்னன்னா எதிர்பார்க்காத நிறைய இடங்களில் செம்ம கைத்தட்டல் இருந்தது. இன்னும் இதுக்கெல்லாம் கைத்தட்டுறீங்க, இவ்வளோ காஞ்சி பேரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு அவன் கைத்தட்டி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து படத்தோட பார்க்கும்போது ஒரு குரூப் வியூவிங்கில் வந்து கண்டிப்பாக அது வந்து பெருசாக தான் போயிருக்கும். மேபி ஃபஸ்ட் டைமே தேட்டரில் கைத்தட்டிருக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். பட் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. எவ்வளோ தடவை இந்த படத்தை நம்ம சன் டிவியில் கேடிவியில் பார்த்துருக்கோம், ஆனாலுமே கூட இந்த படம் இப்படி சூப்பராக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கும்போது. படையப்பாவுடைய பல வசனங்களுக்கு வந்து இப்போ ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பஞ்ச்லைனாக வரும்போதும் பயங்கரமான கைத்தட்டல். அதிகமாக ஆசைப்படுறாமல, அதிகமாக கோவப்படுறவங்கள, ஏன் வழி தனிய வழி, அப்புறம் போட ஆண்டவனே, நம்ம பக்கம் இருக்க எல்லா டைலாக்ஸும் சரியான கைத்தட்டல். வரதுக்கு முன்னாடியே அஃப்கோர்ஸ் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, கைத்தட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வரும்போது அந்த மோண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது கேட்குறது. ரஜினி, ரம்யா கிருஷ்ணன் இவங்க 2 பேருக்கு தான் படத்தில் வந்து சரியான ரெஸ்பான்ஸு. அதுவும் ரஜினியை விட எனக்கு தெரிஞ்சது ரம்யா கிருஷ்ணனோட என்ட்ரிக்கெல்லாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அவங்களுடைய ஒவ்வொரு இந்த க்ளோஸ்அப்பு, ஒரு நிறைய அந்த ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணுறது, அவங்க முறைக்கிறது, அவங்க பேசுறது, இதுன்னு எல்லாத்துக்குமே பயங்கரமான அப்ளாஸ். இவங்க 2 பேர் தாண்டி படத்தில் நிறைய கைத்தட்டுகள் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணாவும் செந்திலும் தான். ஸோ இவங்க 2 பேரும் பேசுகிற சின்ன சின்ன அந்த காமெடிஸ்லாம் நல்லா போகுது, பரவாயில்ல இந்த காமெடியில் என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மணிவண்ணனுடைய 1-2 கவுண்டர்ஸுக்குமே கூட தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு சீனில் அந்த சொத்து எழுதி வாங்குவார், அப்போ அங்கே ஒரு சண்டை நடக்கல. சண்டைக்கு முன்னாடி லக்ஷ்மி கேரக்டர் சொல்லுவாங்க, உனக்கு துணையாக வந்து நான் கும்பிட்றப்போ படையப்பணும், ஏமாதான் படையப்பணும் இருக்கான்ற மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கு மணிவண்ணன் கவுண்டர் சொல்லுவார், அவர் எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்ற மாதிரி. அதுக்கு வந்து தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸு. ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கூட நல்லா உணர முடிஞ்சுது. ஒரு டல் மொமெண்ட்டுங்கிறத பெருசாக எங்கேயும் ஃபீல் பண்ணவே முடியல. அடுத்துன்னு போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப நாள் வந்து மின்சார கண்ணா பாட்டு முடியும் போது அவங்க வந்து ரஜினி கண்ணத்தில் கிஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டுவார், அவர் ஊர் விட்டு போக சொன்னா கிஸ் பண்ணதையே ஊர் விட்டு போக சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது முதல்ல வந்து நான் அவ்வளோ ரொம்ப யோசிச்சது இல்லை. மேபி நீங்களாம் கவனிச்சிருக்கலாம், நான் இப்போ ஒழுங்காக கவனிக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே அவங்க கிஸ் பண்ணதுனால தான் அடுத்த சீனில் மணிவண்ணன் பிரச்சனை பண்ணுறாரு. ஏன்னா தன்னுடைய பசங்க யாருக்காவது அந்த பொண்ணை வந்து ரம்யா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவள் வந்து இப்போ உன் பையனுக்கு முத்தம் குத்துறா. ஸோ அவள் இப்படி தான் உன் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பா, எனக்கு சொத்துங்கிறது ஒன்றுமே கிடையாது, எனக்கு மான மரியாதை போச்சு, ஸோ எனக்கு சொத்தை திருப்பி தாங்க, சொத்தை பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அது வந்து அந்த இன்சிடென்ட் மாதிரி அந்த விஷயத்தை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி படத்துடைய முக்கியமான இந்த பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்றுலேருந்து ஒன்றுன்ற மாதிரி சூப்பராக சீம்லெஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு. இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இவ்வளோ தடவை பார்த்ததுக்கப்புறமும் அடுத்து என்ன டயலாக் வரப்போகுது, அடுத்து அவர் காலை எங்கே வைப்பார், கையை எங்கே வைப்பார், எப்படி பேசுவாருன்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுமே கூட ஏன் படம் போர் அடிக்கலை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கே.எஸ். ரவிக்குமாரோடைய இந்த பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே தான் முக்கியமான காரணம். அண்ட் அவரோட படங்களில் அவர் எப்பயுமே ஒரு கேமியோ ஒன்று பண்ணிடுவார், ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் மாதிரி. ஸோ இந்த படத்தில் அவருடைய கேமியோ அவர் கொண்டு வந்த விதமும் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது பிரில்லியண்டான ஒரு ஐடியாவில் எந்த பாட்டில் வேணால் வந்துருக்கலாம். ஓப்பனிங் சாங்லேயே கூட வந்துருக்கலாம். ஓப்பனிங் சாங்கில் அவ்வளோ ஊர் க்ரௌடெல்லாம் இருக்குது.
ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அங்கே வந்து அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து எங்கேயா வேணா வந்திருக்கலாம். ஆனால் கரெக்டாக அவர் வந்து கிக்கி ஏறுதே பாட்டில் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு பிஜிஎம்ல கரெக்டாக டான்ஸ் ஆடிட்டு அது அதே மாதிரி காஸ்டியூமு அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்து அது ஒரு பிரில்லியண்டான ஐடியாவாக இருந்தது. அடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய கடைசி படங்களில் இது முக்கியமான ஒரு படம். ஸோ அவருடைய சீன்ஸு பெருசாக வந்து யாரும் நான் நினச்சேன் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற இது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினச்சேன். கிண்டல் பண்ணல. முக்கியமாக அந்த சீன் வந்து எவ்வளோ எமோஷனலான சீன். அவர் வந்து நான் வாழ்ந்த வீட்டை போய் பார்த்து வரேன்னு சொல்கிற சீன்லாம் அந்த சீன் அந்த கேமரா ஆங்கிள் அதில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிரில்லியண்டான ஒரு சீன் அது. சிவாஜி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். அதில் அவர் சூப்பராக நடிக்க மாட்டாரா அதெல்லாம் புதுசானா இல்லை, ஜஸ்ட்டு நான் இன்னைக்கு படம் பார்க்கும்போது திரும்பி ஃபீல் பண்ணேன், இப்போ எவ்வளோ சூப்பர் ஆக்டர் பாருங்களேன் எப்படி நடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அதை நான் திரும்பி சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் சன் டிவியில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது விஜயசாரதி சார் டீமில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் பிரபலமான நீங்கள் கேட்ட பாடல் அந்த ப்ரோக்ராமுடைய ஆங்கர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறைந்த நடிகர் சசிகுமாரோடைய பையன். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போதே அப்படியே கலைப்பானேன், சார் எந்த பொண்ணாக இருந்தாலும் பார்த்து ஓகே சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. சரிங்க மாமான்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அது இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கும்போது நினச்சிட்டே இருந்தேன், பாரு சரிங்க மாமா சொல்ல போகிறாரு எல்லாம் சிரிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். நிஜமாவே அதே மாதிரி சரிங்க மாமான்னு சொன்ன உடனே தியேட்டரில் எல்லோரும் வெடித்து சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சும்மா ஜாலியாக கேட்டேன். ஆனால் அவர் ஆக்சுவலாக ஸ்பாட்லேயே கேட்டிருக்காரு டேரக்டர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு அவர் அந்த பொண்ணுக்கும் ஓகே சொல்கிறேன் இந்த பொண்ணுக்கும் ஓகே சொல்கிறேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து கே. ரவிக்குமார் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு இயக்குனர். அதனால் இவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்தது நாயகன் மாதிரி இந்த படத்தில் இன்டர்வல் பாயிண்ட்டுங்கிறது திடீர்னு வந்த மாதிரி இருந்தது. நாயகன்லேயே எனக்கு தெரியாது, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே தான் இன்டர்வல் வரும்னு. ஆனால் இந்த படத்தில் இன்டர்வல் பாயிண்ட் எங்கே வரும்னு தெரியும். வரது இங்கே இன்டர்வல் திடீர்னு வரும், ஏன் இந்த இடத்துல இன்டர்வல் விட்டாங்க நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக வாட்சை பார்த்தா நான் எப்பயுமே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் டைம் பார்த்துக்கிறது வழக்கம். கரெக்டாக எப்போ இன்டர்வல் விட்றாங்க அப்படின்னு. ஸோ கரெக்டாக அந்த 3 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக இன்டர்வல் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி கரெக்டாக குறுக்கால வெட்டும், கரெக்டாக பாதியாக வெட்டும், 1.5 ஹவர்ஸாக பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட கல்யாண டைமில் அந்த அவன் கல்யாண கேசட்டில் அவன் பார்க்குறாங்க இல்லையா, அந்த டைமில் கரெக்டாக இன்டர்வியூ இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. தென் நான் ஏதோ ஏஆர் ரஹ்மானோட மிகப்பெரிய விரோதிங்கிற ரேஞ்சுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன், நானும் ஃபீல் பண்ணது தான் உங்களுக்காகனா நான் வந்து குக்கப் பண்ணி சொல்ல ஃபீல் பண்ண சொல்கிறேன். பாட்டெல்லாம் செம்மையாக இருந்தது கேட்கும்போது. நல்லா அது அஃப்கோர்ஸ் அதில் நாஸ்டால்ஜியா ஃபேக்டரும் இருக்குது. ஸோ சின்ன வயசில் நான் வளர்ந்த அந்த ஏரியா அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நான் முதல் முறை எப்போ இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டேன், எப்படி நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், எப்படி இந்த பாட்டெல்லாம் உட்காந்து சும்மாவே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லா பாட்டையும் கூடவே பாடிட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ பாட்டு ஒன்றுமே பாட்டோடைய பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக சுற்றி வந்தீங்க மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக இருந்தது. அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க வெளில போய் தம்மு கட்டுறதுன்னு வாங்க, பாட்டு வரும்போது அது ஒரு இன்டர்வல் அப்படின்னு மாதிரி சுற்றி வந்தீங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் அது மாதிரி தான். அந்த இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு வரும், அதுவும் வந்து வெளியில் போய் தம்மிச்சுட்டு வர மாதிரி ஒரு பிரேக் மாதிரி இருந்தது. மற்ற எல்லா பாடல்களுமே கரெக்டான பிளேஸ்மெண்ட், கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக மின்சார கண்ணா பாட்டெல்லாம் அவ்வளோ டெரிஃபிக்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரஜினி பொண்ணுடைய லவ் போர்ஷன் அப்பாஸில் லவ் பண்ணுவாங்களே அதில் கொஞ்சம் லேக் இருந்தது. படத்துடைய மற்ற இடங்கள் அதாவது ரெஸ்ட் ஆஃப் த மூவியில் இருந்த எனர்ஜி வந்து இந்த ஒரு 10-15 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் பெருசாக எனக்கு ஃபீல் ஆகலை. ரஜினி அந்த கோயிலில் சவால் விட்டு போவார் இல்லையா, படையப்போ மூச்சு நின்று போச்சுன்னு அந்த பாயிண்ட் வரைக்குமே கூட அந்த அந்த லவ் ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தோய்வு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற அந்த ஊஞ்சல் இழுத்து போகிற செம்ம மாசான மிரட்டலான ஒரு சீனு, அதுக்கெல்லாம் தேட்டரில் அஃப்கோர்ஸ் நினச்சா மாதிரி பயங்கரமான ஒரு வரவேற்பு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ரஜினிகாந்த் நினச்சிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான் முக்கியமான காரணம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீலாம்பரிக்கு இந்த கேரக்டர் தான் அவரோட முக்கியமான காரணம். அவங்க இல்லைனா இந்த கதை கிடையவே கிடையாது. அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருந்த விதம், ரம்யா கிருஷ்ணன் அதை கேரி பண்ணிட்டு இருந்த விதம், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸில். ஒவ்வொரு சீன்லேயும் அந்த மீட்டர் குறையவே குறையாது. அந்த மீட்டர் குறைய அவங்க சாஃப்டாக பேசுகிற சீன்லேயே அவங்க நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் அதனால் அந்த இன்டென்சிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் முடிக்கப்பட்ட விதம், அந்த ஆருக்கு கரெக்டாக கொண்டு வந்து, ஏன்னா எப்படி இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு கெட்டவ தெரிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா தமிழ் படங்களும் முடிப்பாங்க. ஆனால் அப்படிலாம் முடிக்காமல் தனி ஒருவனில் எப்படி அரவிந்த்சாமி கேரக்டர் பண்ணாங்களோ அதை மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்ததெல்லாம் பிரில்லியண்டான டச்சாக இருந்தது. ரஜினி கூட ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார், நான் தான் அந்த கிளைமேக்ஸ் சொன்னேன், கே. ரவிக்குமார்லாம் ஒத்துவே இல்லை, பட் அதை வைங்கன்னு. அப்புறம் திடீர்னு அதை நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக யாருக்கும் சொல்லாமல் அதை பண்ணோம், செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே ரீடைன் பண்ணுறோம், நல்ல வேலை ரீடைன் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்களில் இப்படியான கேரக்டர்ஸ் எழுதப்பட்டு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தை பார்க்கறதுல மெயின் லெவலில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷங்களே இந்த படத்தை பேஸ் பண்ணியோ இதை ஸ்பூஃப் பண்ணியோ நிறைய ஹியூமர்லாம் பயங்கரமாக வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த வாட்டமேன் அப்படிங்கிற அந்த டயலாகை வச்சு நாங்களே காலேஜில் பயங்கரமாக நிறைய பேரை கலாச்சிருக்கோம். ஸோ அதை கேட்கும் போதே இப்போ கேட்டாலும் சிரிப்பாக தான் வந்துச்சு தேட்டரில், ரொம்ப சீரியஸாலாம் இல்லை. அப்போ மாசாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அந்த படத்தை ரசிக்கணுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருந்தது. முக்கியமாக என்னன்னா 2-3 சீன்ஸில் வந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஒன்று சிவாஜி கேரக்டர் மணிவண்ணன் கேரக்டர் சொல்லுவார், என்னடா பேச வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் இல்லையா, அது வந்து ஓகே சந்தானம் பண்ணுற காமெடி, என்னடா பேச வைக்கிறியா அப்படின்னு வரல.
ஸோ அது ஞாபகம் டக்குன்னு மைண்ட் அங்கே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் நம்மளை வந்து அவங்க பழகப்படி வச்சுட்டாங்க இந்த காமெடிக்கு. அடுத்தது வந்து செகண்ட் ஹாஃப்ல ரம்யா கிருஷ்ணன் அப்பாஸ் கேரக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு லவ் பண்ணி ஏமாத்தணுங்கிற மாதிரி. அப்போ வந்து வின்னரில் வந்து வடிவேல் சொல்லுவார் இல்லையா, நீ என்ன பண்ணோம் அந்த கட்டத்துறையை மாமூம் பண்ண நீ லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் அவன் காலில் வந்து விழணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பெரிய பிளான் ஒன்று சொல்லுவார் இல்லையா, அந்த சீனுக்கு மைண்ட் போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின விஷயங்கள்லாம் விடுங்க, அதனால மைண்ட் பிளாக்லாம் ஓகே பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்குள்ளேயே சில மைண்ட் பிளாக்லாம் இருக்குல்ல, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணி அப்படி ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் ஆகிடும். எல்லாத்தையுமே மீமாக பார்க்குறது, எல்லாத்தையுமே கலாய்க்கிற ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறது. அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திருத்திக்கிட்டு இந்த படத்தை பார்க்குறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது சில இடங்களில். முக்கியமாக ஓப்பனிங்லேயே வந்து ஏன்னா ஓப்பனிங் என்ன ஆகும், அந்த புத்தில் வந்து பாம்பு உள்ளே போயிடும், அந்த பாம்பை அடித்து கொலை பண்ணுறதுக்காக குரூப் ஆஃப் வில்லேஜர்ஸ் வருவாங்க, கடப்பாறை எடுத்து பண்ணுவாங்க. ரஜினி அந்த கடப்பாறையை பிடிச்சி தூக்கி அடிப்பார், அவங்க போய் விழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்து பண்ணுவாங்க. பக்கத்தில் போய் யாரும் சொல்கிறாங்க ஏதோ பேச போகிறாரு அப்படின்னு நினச்சா சிங்கரடி போட்டு சிகரத்தில் ஏறு, எதுக்கு இந்த பாட்டு பாடணும் இப்போன்ற மாதிரி டவுட். அவங்க எதுவுமே அவங்க என்ன ஏதோ சொல்ல போறாரு போல இருக்கு, இதெல்லாம் அது ஒரு உயிர் தானே பாஸ் அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு இந்த இடத்துல பாட்டு அப்படி. அதுவும் தத்துவ படம். நான் எம்ஜிஆர் படங்கள்லாம் யோசிச்சிருக்கேன், பார்ட்டி சாங்கில் போயிட்டு எதுக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா, மேபி அந்த டைமில் அது தப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இது வந்து தப்புன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கும் வழிவகை செய்யுதுங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதோட முடிஞ்சால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, ஹே ஹூ ஆர் யூ மேன் ஒன்னே பாட்டு பாட எம்பேரு படையப்பா இளவட்டான இதெல்லாம் யாருப்பா கேட்டான், பேர் தானப்பா கேட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமான கம்ப்ளைண்ட் எனக்கு இந்த படத்தில் என்னென்னா, ஏஆர்ரஹ்மானுடைய பாடல்கள் கேட்க நல்லா தான் இருந்தது, ஆனால் பிஜிஎம்மோடைய மிக்சிங் வந்து ரொம்ப 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 சுமாராக தான் இருந்தது. நிறைய இடங்கள் ஆக்சுவலாக பிஜிஎம் சரியாக கேட்க கூட இல்லை. இது வந்து பிவிஆர் தியேட்டரில் இருக்கிற பிரச்சனையா இல்லை மிக்சிங்கில் இருக்கிற பிரச்சனையாக தெரியல. நீங்கள் தான் தியேட்டரில் பார்த்துருந்தீங்க மிக்சிங் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த தியேட்டர் பேர் மிக்சிங் நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பட் நான் பார்த்த ஸ்க்ரீனில் மிக்சிங் வந்து ரொம்ப 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 சுமாராக தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா முக்கியமாக சில இடங்களில் ரீரிகார்டிங்லாம் அந்த பொண்ணு கூட்டுடுவான்னு சொல்கிற சீனில் நிறைய பில்டப் சீன்லாம் ரீரிகார்டிங்கை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன இங்கே என்ன வரும் அங்கே என்ன வரும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் அது சரியாக காதில் விழவே இல்லை. ஸோ மிக்சிங்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து பண்ணியிருக்கலாம். விஷுவலாக பெருசாக குவாலிட்டி வந்து அடி வாங்கலை. கேடிவி சன் டிவி குவாலிட்டியாக கொஞ்சம் பிக்சலேட்லாம் ஆகாமல் நல்ல பெரிய ஸ்க்ரீனில் நல்லா ஜாலியாக பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதில் ஒரு பெரிய குறை இல்லை. பட் ஆடியோ கண்டிப்பாக இவங்க கவனம் செலுத்திருக்கலாம், ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு சீன் இருக்கும் இல்லையா, அப்பாஸை கூட்டு வரதுக்காக இவர் போவார், கல்யாணம் பண்ணுறதுக்கு போவார். அப்போ அந்த ஃபுல் க்ரௌடை காமிப்பாங்க, அந்த பால்கா ஸ்ரீராமுடைய ஹம்மிங்கோட அது ஃபுல் இதையும் காமிப்பாங்க அந்த க்ரௌடு. அது என்னமோ இந்த வருஷம்லாம் எனக்கு கட் ஷாட் பண்ண மாதிரி இருக்குது. இதை விட ஜாஸ்தியாக தான் ஒரிஜினலில் பார்த்த மாதிரி ஞாபகம். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேனாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியான ரீரிலீஸ்னால என்ன பெருசாக பிரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கு அவங்களுடைய இளம் வயது பருவத்தை அந்த நாஸ்டல்ஜியாவை திரும்ப வந்து அப்படியே அசை போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் அந்த முக்கியமான படம் வரும்போது ஒரு மெமரபிளான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோ இல்லையோ, அஃப்கோர்ஸ் அவங்களே அந்த ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஒரு டைம் கேப்சூல் மாதிரி அவங்க போயிட்டு வருவாங்க. அதுக்கு அந்த ஒரு 2.5-3 மணி நேரம்ன்றது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த படத்தை எடுத்தவங்களே, இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களே இந்த படத்தை பார்க்கும்போது மேபி அவங்களுக்குமே கூட ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே சொல்லுவாங்க கோ பேக் டு த ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ என்ன லேக் ஆகுது, என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படி எப்பயுமே மக்களுக்கு வந்து காமனாக எப்படி படையப்பாவை 25 வருஷங்களுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் என்ஜாய் பண்ணுறாங்க. மேபி அதோட பெட்டராக கூட என்ஜாய் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் கால் அவுட் பண்ணலாம், பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாதங்களை எல்லாம் முன் வைக்கலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் படத்தை ஹோல்சமாக தியேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டேக்அவே ரைட்டர்ஸுக்கும் டேரக்டர்ஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும். ஸோ அவங்க பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு போது அஃப்கோர்ஸ் கில்லியுமே கூட அது ஒரு படம் தான். பட் கில்லி கொஞ்சம் லேட்டாக ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுங்கிறது நடுவில் ஒரு டிரான்சிஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இப்படி படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அதை இந்த ஜென்ரேஷன்லையும் என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டரில் செம்மையாக வந்து அந்த படம் வந்து என்கேஜ் பண்ணுது ஆடியன்ஸை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான லெசன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எவ்வளோ நம்ம கலாச்சாரம் ஸ்பூஃப் பண்ணாலும் என்ன மாதிரி கமெண்ட் அடித்தாலும் படையப்பாலாம் ஒரு ஜென்ரேஷனல் படம். படையப்பா பாஷா அஃப்கோர்ஸ் ரஜினி ஒரு பீரியடில் வந்து ரஜினி அடிச்ச ஒவ்வொரு படமே இந்த மாதிரி படம் தான். பட் படையப்பாவோட வைப்பு எல்லா படமுமே தருமாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹோல்சமான ஒரு படமாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் படையப்பா வந்து நீங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட்டில் தியேட்டர்ஸில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் இல்லாமல் ஃபுல்லாயிரும். ஃபுல் க்ரௌடோட நீங்கள் போய் தியேட்டரில் நல்லா வைப் பண்ணி செம்ம ஜாலியாக பார்க்கலாம். நல்லா பாசிட்டிவாக இருக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா எனக்கு நல்லா ஜாலியாக பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக சேர்ஃபுல்லாக இருந்துச்சு படம் பார்த்து முடியாது. நான் நல்லா அஃப்கோர்ஸ் வீட்டில் வந்து கேட்டியில் உட்காந்து படம் பார்க்கணும், நான் சப்பலங்கள்லாம் போட்டு ஜாலியாக கன்வீனியாக தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் படத்தை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை. அதனால் அப்படி ஒரு வைபோடே பார்க்கும்போது எல்லாரும் ஏன்னா தியேட்டர் எல்லாரும் கத்தும்போது அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது நிஜமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மற்றபடி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம், நான் நினச்ச எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக நோட்ஸாக எழுதி வச்சிருந்தேன். அதை நான் கடை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில்
சொல்லுங்கள். ஆனால் நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரெட்ரோ ரீல்ஸ். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷோலே அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அக்கண்டா பார்ட் 2 மார்னிங் ஷோஸ்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நூன் ஷோக்கு மேலே ஒரு 11 o'clock மேலே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ரெடி நான் படையை புக் பண்ணதுனால அந்த படத்தை இன்றைக்கி பார்க்க முடியல, அதாவது ஃப்ரைடே பார்க்க முடியல. நாளை சனிக்கிழமை அந்த படத்தை நான் பார்த்து, ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக அக்கண்டா 2 ரிவ்யூ, அது வந்து ப்ளூ சட்டை போட்டு பண்ணுறனா போடாமல் பண்ணுறனாங்கிறது போயப்பாட்டி சீனு கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூ நாளைக்கு வரும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.